நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. சார் சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். ஏட்டையா, மற்ற போலீஸ்காரங்களை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது உள்ள ஒன்று தோணும். சாதாரண விஷயமா இருந்தால் என்னை உறுத்தாது. ஆனால் என்னை உறுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாதாரண விஷயமா இருக்காது. அந்த குழந்தைக்கு ஃபைல் எடுங்க. அங்கே மேடம் என்னாச்சு? இங்க எதுக்கு வந்த? கிளம்பு. நீ எதுவும் சொல்லாத. ஃபர்ஸ்ட் என் கூட கிளம்பி வா. சொன்னதை கேளு, கிளம்பு. வாங்குறல. ஏய், போடி வெளிய. ஒரு நொடியில் உயிர் கரைந்திடுதே, கருவிழியில் கடல் புகுந்திடுதே. சிறு கனவது பெருங்குரல் தருதே, கருவறையது கலங்கி போனதே. ஒரு நொடி வந்து போகும் சாவை, ஒவ்வொரு நொடியும் தந்து போனாய். கசையடை போல வார்த்தை நீ தந்தாயே, என்னை கொன்றாயே, உயிர் தின்றாயே, துணையே. ராஜி, ராஜி, நான் சொல்றது கொஞ்சம். ஆட்டோ. சார் ஏறுறீங்களா? சார் இதுதான் கடைசி. பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் நெல்லு. இப்ப கூட நீ எனக்காக வரல. ஏய், எதுக்கு இப்படிலாம் பேசுற? லவ் பண்ண மட்டும் போதுமா? நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ற 5 நிமிஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்னு நீ ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. நான் ஒத்துக்கிறேன். இது வரைக்கும் என் லவ் வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அது வராது. ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது தெரியும். ஏய், சாரி ராஜி. போடா. இந்த 5 வருஷமா ஒரு சாரி சொல்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப கேளு உன் சாரிய. ஏய், சாரிடி. சாரி மட்டும் போதாது. வேற என்ன பண்ணும்? உன் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி, இரு வாங்குறேன். இரு, நானே போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா, 2 ஐஸ்கிரீம். Hey! Ra!
இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமே நான் எங்கே எப்போ எப்படி வருவேங்கிற பயத்தில் தாண்டா அவன் வாழ்க்கை போக போகுது. கடவுள் நம்பிக்கை இருக்காடா? இருந்தா வேண்டிக்க. இன்னொரு வாட்டி நீ நான் சந்திச்சிடவே கூடாது. எதிரில் என் நிழல்தானே என்னால் தேய்கின்றதே. ஒரு உயிரும் இல்லை என்றால் உடல் நிலையாதே. என் உயிரின் பொருளும் நீயே, என்னை பிரியாதே. வா என்னுள் வா துணையே. நாயும் நரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறது நாயா நரியான்னு கண்டுபிடிக்கிறதாண்டா வாழ்க்கை. பாலாவை போட்ட நீ என்கவுண்டர்ல தான் போட்டுன்னு சொல்லியிருந்தா உன்னை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனா போலீஸ் போட்டு போலன்னு சொன்னீங்கல்ல, போலீஸ் போட்டு போலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தாண்டா உன்னை தேடி வந்திருக்கேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரி. டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. ஆனால் கான்ஷியஸ்னஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டோட கண்டிஷனை பற்றி சொல்ல முடியும். போலீஸ் வேலை வேண்டாம் நீ ஏன் சொன்னீங்கன்னு இப்போதான் புரியுது. நான் என் வேலையில் சீரியஸாக இருந்ததுனால சுற்றி இருக்கிறவங்க சீரியஸ்னஸ் புரியல. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இந்த 5 வருஷமாக என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சரி எது தவறு எதுன்னு கூட நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. ஒரு அப்பனா எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எனக்கும் இருந்துச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு. என் பொண்ணு பழைய நிலைமைக்கு என்கிட்டே திரும்பி வந்துடுவா. அவள் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னா அவனை விட்டுறாத. சார் சார் உட்கார் உட்கார். நான் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணு. ஓகே சார். ஒரு 40-45 year old மேல். ஓகே சார். டார்க் கலர் ஸ்கின் டோன். ஓகே சார்.
சார் கேஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா பாரு. இதை செக் பண்ணுறேன் சார். சார் இவன் பேர் அர்ஜுன் சார். இவன் ஒரு டாக்டர் சார். இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு 8 வயசு பையன் செத்து போனதுக்கான கேஸ் இருக்குது சார் இவன் மேலே. இதனால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவனோட சர்வீசஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் என் நண்பன். சரி, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. ஹோ 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 ஹோ. என்ன மாப்பிள்ள, இவ்வளோ நாள் மிலிட்ரியில் டாக்டராக இருந்தேன், இப்போ ஊருக்கு வந்துட்டு என்ன செய்கிறதா உத்தேசம்? படித்தது டாக்டருக்கு, வெளியூரில் சம்பாதிச்சதை உள்ளூரில் இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மாப்பிள்ள, நல்லா அள்ளி போட்டு சாப்பிடு. ஆஹா, சேவையில் சிறந்த சேவை அடுத்தவனுக்கு சோறு போகிறது தான். ரொம்ப நன்றி நண்பா. சூப்பர் சாப்பாடு மாப்பிள்ள. எந்த உயிர நண்பனுனை போல் யார், நெஞ்சில் விளைந்த எந்த உறவே சொந்த முனை போல் யார், மழையாகாத நீரெல்லாமே கடல் சேருமா மீண்டும், சிறகாகி துளியும் திரும்பி வாயன் மழைகளானவனே. தோழா அன்னை போல உந்தன் உறவில் அன்பை கண்டேன், தோழா தந்தை போல உயிர் காவலானாயே. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏன் உனக்கு வேண்டியவங்களை பகைச்சிக்கிறேன்? ஏய் மாப்பிள்ள, உசுரை எடுக்கிறவங்ககிட்டே நம்மளாம் உண்மையாக இருக்கோம். நீ எல்லாம் பல உசுரை காப்பாற்றுறவன்டா. ஏனோ அழித்து தொலைத்திட்டேனே, ஏரி காட்டில் துணை தேடும் பறவை போல ஆனேன், தினந்தோறும் உனை தேடி தனியனாகிறேன். தோழா கொல்லும் தீயாய் அவன் உதிரம் சிதற அழித்தொழித்திடுவேன், தீரா பசியார உனை அழித்த எதிரி உடலின் கொலைஞன் நான். அந்த குடும்பமே அவனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். பாலாங்கிற பொலிட்டிஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவன் இன்னமும் வெளியே இருக்கான். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு நோட்டோரியஸ் கல்பிரிட் தான் சார் இந்த பாலா. ஆனால் அவன் இப்போ உயிரோடவே இல்லை சார். அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். சரி. ஹலோ, யாரா அது? உன் பொண்டாட்டியா கேர்ள் ஃப்ரெண்டா? தட்டினல்ல, நீ என்னை தேடி வரணும்தாடா நான் உன்னை உயிரோட விட்டு வந்தேன். என்ன வால்ட்ரு, நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கல? டே, 8 வயசு பையனை காசுக்காக ஆப்ரேஷனுங்கிற பேரில் கொலை பண்ண டாக்டர் தானடா நீ? ஓ, எல்லாமே தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சது மட்டும் இல்லை, ஏன்டா அவனை உயிரோட விட்டான்னு உனக்கு பயத்தை காட்டுறேன்டா. ஓடிட்டே இரு, ஓட முடியாம ஒரு இடத்துல நிப்பல்ல, எதுக்கு யமனா வந்து நிக்கிறேன்டா. ஏய், இந்த டேபிள் இருக்க கண்ணடா. கண்ணடிக்க ஒரு செகண்ட் யோசிக்கல, அது போதும்டா. ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ சார், மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். சரி, உடனே வரேன்.
இது டெம்பரேச்சர் கரெக்டாக செக் பண்ண எல்லாம் நார்மலாக இருக்குது.